இந்திய நேரப்படி இன்று காலையில் 9:30 மணி முதல் அமெரிக்காவில் புதிய H1B விசா கட்டண நடைமுறை அமலுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்காவின் பெரு நிறுவனங்களும் அங்கு பணியாற்றக்கூடிய வெளிநாட்டவர்களும் பதற்றத்தில் ஆழ்ந்திருக்காங்க. குறிப்பாக இந்தியர்களுக்கு இந்த புதிய முறை அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அஞ்சறதுக்கு என்ன காரணம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் பார்த்திபன். நன்றி ஜெபஸ்டின். நேர்களே, ஆங்கிலத்தில் பிரபலமாக கேம் ஆஃப் த்ரோன்ஸ்னு ஒரு சீரீஸ் இருக்குது. அதில் ஒரு காட்சி ரொம்பவே வைரல், நீங்கள் ரீல்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. நாலேஜ் இஸ் பவர்னு ஒரு வசனம் வரும். அதாவது அறிவு தான் இங்கே முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு கதாபாத்திரம் சொல்லும். உடனே அந்த கதாபாத்திரத்தை கழுத்தறுத்து கொண்டு போடுற உத்தரவு பிறப்பிப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு மகாராணி. அதுக்கப்புறம் அந்த மகாராணி ஒரு பஞ்ச் பேசுவாங்க, இங்கே அதிகாரம் தான் முக்கியம், அதாவது பவர் இஸ் பவர்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக இங்கே மேற்கோள் காட்டுறோம்னா, இந்த அதிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒவ்வொரு நாட்டுக்கும் இது மாறுபட்டாலுமே உச்சபட்ச அதிகாரம் பெற்ற ஒரு நாடாக தற்போது சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னா அது கண்டிப்பாக அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்காவின் உச்ச பதவியில் இருக்கக்கூடிய நபர், அவருக்கான அங்கீகாரமும் அதிகாரமும் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் புதுசாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த அதிகாரம் சரியான நபர் கையில் இல்லைன்னா என்னென்ன பிரச்சனைகளை இந்த உலகம் சந்திக்கும் அப்படின்றது தான் தற்பொழுது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு வித்தியாசமான முடிவை எடுத்து அதனுடைய பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் மற்ற நாடுகள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நட்புறவு இருக்கே, நம்ம பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அங்கே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் ஒரு நட்பு நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் பஹல்காம் தாக்குதலும் அதனை தொடர்ந்து ஆப்ரேஷன் சிந்தூரும் அரங்கேறிச்சு. அப்போது அந்த நொடியில் இருந்தே இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக ஏற்பட்ட தாக்கத்தை நிறுத்தி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்ற ஒரு கிரெடிட்கான யுத்தமும் தொடங்குச்சு. அது வரைக்கும் நட்பாக பேசிக்கிட்டு இருந்த ட்ரம்ப்போட இன்னொரு முகத்தை இந்தியா பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அதன் வடிவமாக பல்வேறு இன்னல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 50% வரி விதிப்பு, இங்கே இருக்கக்கூடிய பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்கள் அதனால் பாதிப்பு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பல்வேறு தேவையில்லாத விஷயங்களில் விமர்சனங்கள் எல்லாம் இந்தியாவை பற்றி வருது. அடுத்தது ஐடி துறை மேலே தான் கை வைக்க போகிறாருன்னு ஏற்கனவே நிறைய வல்லுநர்கள் சொல்லிட்டு இருந்த நிலையில் இப்போது H1B விசாவுக்கான கட்டணமானது உயர்த்தப்பட்டிருக்கு. இது எல்லா நாட்டுக்குமாக தானே பொருந்தும், ஏன் இந்தியர்கள் மட்டும் ஏதோ உங்களை டார்கெட் பண்ணுற மாதிரி இங்கே நினச்சிக்கணும் அப்படின்னு ஒரு பதில் வரலாம். ஆனால் ஏன் இந்த H1B விசாவுடைய கட்டணம் உயர்த்தப்பட்ட இந்த விவகாரம் இந்தியாவை அதிகம் பாதிக்குது அப்படின்றத இப்போ நம்ம தரவுகள் மூலமாக பார்க்கும்போது உங்களுக்கே தெளிவாக புரியும். அந்த வகையில் H1B விசா கட்டணத்தை ட்ரம்ப் உயர்த்தியிருக்கக்கூடிய நிலையில் இந்தியர்கள் பதறுவதற்கான காரணம் என்ன? எந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கார்? $1,00,000 என்ற அளவில் உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த H1B விசாவுக்கான கட்டணம். அதாவது இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது தெரியுங்களா? $2,000 $5,000 வரைக்கும் அந்த அங்கே பணி செய்ய போகிறவங்களுடைய சம்பளத்தை பொறுத்து இந்த கட்டணமானது இருந்தது. $2,000 $5,000 எங்கே இருக்குது? இங்கே $1,00,000 எங்கே இருக்குது? இன்று செப்டம்பர் 21 அங்கே அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டன் DC அந்த நேரத்தை நம்ம ஒப்பிடும்போது இன்று காலை நம்முடைய இந்திய நேரப்படி 9:30 மணியிலிருந்து இது அமலுக்கும் வந்துருச்சு. இந்த நிலையில் இது நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ? ஒரு நாளும் அந்த வேலை ஏற்றி இறங்கிட்டு இருக்கும்போது தற்போதைய சூழலில் இந்திய மதிப்பில் 88,09,000 ரூபாய் என்ற கட்டணம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டணம் இந்த விசா H1B விசாவுக்காக நம்ம செலுத்த வேண்டியதாக இருக்கும் இனிமேல் அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தான் பல்வேறு இந்தியர்களை தற்பொழுது பதற்றமடைய வச்சிருக்கு. இது ஆண்டு கட்டணமா இல்லை இது ஒரு முறை கட்டணமா அப்படின்ற ஒரு கேள்வியும் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது. முதல்ல இந்த அறிவிப்பு வந்தபோது ஆண்டு கட்டணம்னு சொல்லும் போது கொஞ்சம் எல்லாருமே ஆடிதான் போயிட்டாங்க. ஒரு தெளிவில்லாத ஒரு குழப்பமான ஒரு அறிவிப்பாக தான் இருந்தது. தற்போது இது சம்பந்தமாக ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முறை கட்டணமாகத்தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த கட்டணத்தை யார் கட்டுவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த H1B விசானா என்ன அப்படின்னு சுருக்கமாக பார்த்தோம்னா, இங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திறன் வாய்ந்த ஊழியர் எனக்கு தேவை அப்படின்னு ஒரு அமெரிக்க நிறுவனம் விரும்பும் போது இந்த H1B விசாவை அவங்க மூலமா விண்ணப்பிக்கப்பட்டு அந்த வெளிநாட்டு ஸ்கில்டு பர்சன், அந்த திறன் வாய்ந்த நபரை அவங்களோட நிறுவனத்தில் பணியமர்த்துவாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான இந்த நிறுவனங்கள் மூலமாக விண்ணப்பிக்கப்படும் இந்த H1B விசாக்களுக்கான கட்டுப்பாடுகளும் நிறைய இருக்கு. அதில் எந்தெந்த நாடுகள்லாம் உள்ள வருது அப்படின்றதெல்லாம் இங்கே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சமீப நாட்களில் அமெரிக்காவில் எந்த அளவுக்கு இந்தியர்கள் குடியேறியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதையும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியதாகவும் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு கட்டணம் உயரப்போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்த உடனே ஒரு பெரும் பதற்றம் தொற்றிக்கொண்டது. அந்த பதற்றம் எங்கெங்கெல்லாம் இம்பாக்ட் ஆயிருக்குன்னு இந்த காட்சிகள் மூலமா உங்களுக்கே தெரியும், பார்த்துடுங்க.
the current circumstances, obviously, that are unprecedented for us here at Emirates, we are aware that a number of passengers do not wish to travel with us, and that's perfectly fine. All we ask is that if you wish to offload yourself, you do so. இப்போ நீங்கள் பார்த்த காட்சிகள் வந்து அமெரிக்காவிலிருந்து இந்தியாவை நோக்கி புறப்பட்ட விமானத்தில் அரங்கேறின காட்சிகள். இந்தியாவுக்கு வர தயாராக இருந்த அந்த பயணிகள் அப்போதான் ஒரு அறிவிப்பு வருது, இந்த மாதிரி H1B விசாவுக்கான கட்டணமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது, உயர்த்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறதுன்னு. உடனடியாக சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தரப்பிலிருந்து அவங்க ஊழியர்களுக்கு ஃபோன் கால் பறந்திருக்கு. உடனடியாக இந்த விமானத்தை விட்டு இறங்குங்க, உங்கள் பயணத்தை கேன்சல் பண்ணுங்க, அமெரிக்காவிலே இருங்க, போயிடாதீங்க. நீங்கள் போயிட்டு ஒரு வேளை ரெனுவல் பண்ணாலோ இல்லை திரும்ப வரணுன்னாலோ நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு தொகையை உங்களுக்காக நாங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவோமே பதற்றம் தொற்றிக்கொண்டது. நிறைய பேர் அந்த விமானத்தில் இருந்து உடனடியாக இறங்கியதாக, இதனால் ஒரு 2-3 மணி நேரம் தாமதமாகத்தான் அந்த விமானம் புறப்பட்டதாகவும் நமக்கு அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. ஸோ இந்த அளவுக்கு பதற்றம் ஏற்பட என்ன காரணம் அப்படின்றதே இப்போ நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் ஒரு புதிய கோல்டன் விசா திட்டத்தையும் அறிவித்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். இதுக்கு அதாவது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த H1B விசா இருக்கு இல்லையா, இதுக்கு $1,00,000 இந்த நிறுவனம் தரப்பிலிருந்து அந்த ஊழியர்களுக்காக செலுத்த வேண்டும் அப்படின்ற இதில் ஒரு ஹைலி ஸ்கில்டு பெரும் திறன் வாய்ந்த ஒரு நபரை நீங்கள் தக்க வச்சுக்கணும்னா அதுக்கான விலையை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றதையும் அதிபர் ட்ரம்ப்புடைய அரசு தற்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கு. அந்த வகையில் ட்ரம்ப் கோல்டு கார்டு என்றே அந்த கார்டுக்கு பேரும் வைக்கப்பட்டிருக்கு. அதன்படி ஒரு தனிநபர் வந்து இந்த விசாக்கு, ட்ரம்ப் கோல்டு விசாக்கு அப்ளை பண்ணுனா $1 மில்லியன் என்ற தொகையை செலுத்த வேண்டும். நம்ம ஊர் மதிப்புக்கு 8.80 கோடி ரூபாய். அதுவே ஒரு பெருநிறுவனங்கள் மூலமாக அந்த திறனை அங்கே தக்க வச்சுக்க அவங்க கட்டணும் அப்படின்னா இந்த கோல்டு விசாக்காக $2 மில்லியன் கட்டணமானது அவங்க செலுத்த வேண்டும். 17.6 கோடி ரூபாய் என்ற அளவில் அவங்க செலுத்த வேண்டும். அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய திறன்களை ஏன் அமெரிக்க பெருநிறுவனங்கள் அதிக அளவில் விரும்புகிறாங்க அப்படின்னும் போது ஹைலி ஸ்கில்டு பெரும் திறமை வாய்ந்தவங்க அப்படின்றதையும் தாண்டி குறைந்த சம்பளத்திற்கான அவங்க கிடைக்கக்கூடிய திறன் அப்படின்றது இங்கே மேட்டர். பட் இவ்வளோ பெரிய ஒரு தொகையை அவங்க செலுத்தணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ப்ரிஃபரன்ஸ் கிடைக்காது இல்லையா, ஒரு ப்ரையாரிட்டி கிடைக்காது இல்லையா, நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்காம போகும் இல்லையா. எத்தனையோ பேர் அமெரிக்க கனவோடு இருக்கக்கூடியவர்கள் இது எல்லாமே சதைகிற மாதிரி தான் இந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் 2024 கடந்த ஆண்டு H1B விசாக்கள் வந்து எந்த அளவில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹைலி ஸ்கில்டு வல்லுநர்கள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இந்திய வல்லுநர்கள் 71% பேர் இந்த H1B விசால அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க போன வருஷம் மட்டும். அதுவே இது முதல் இடத்துல இந்தியா, இரண்டாவது இடத்துல சீனாவை பாருங்களேன் 11.7%. முதல் இடத்துக்கும் இரண்டாம் இடத்துக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். ஸோ அதனால தான் இப்போ இந்த H1B விசாவுக்கான கட்டணம் அதிகரித்த போது ஏன் இந்தியா தரப்புல இருந்து, இந்தியர்கள் தரப்புல இருந்து அதிக பதற்றம் ஏற்படுது அப்படின்னும் போது இந்த நம்பர் தான் அதற்கான பதில். ஏன்னா அதிக அளவில் இதை பயன்படுத்தி அங்கே அமெரிக்காவில் போய் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்தியா தரப்பில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் தான் பெரும்பாலும் இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா இந்த H1B விசாவுமே கூட 3 ஆண்டுகள் அதுக்கான வேலிடிட்டி. அவங்களுடைய பணியை தொடர்ந்து அது ஒரு 6 வருஷம்ன்ற மாதிரி நீட்டிக்கலாம். அதனை தொடர்ந்து பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் எடுத்து அங்கேயே தங்குறவங்களும் இருக்காங்க, குடிமகன்களாக மாறினவங்களும் இருக்காங்க. இது எல்லாமே ஒரு பெரும் அமெரிக்க கனவு அப்படின்ற ஒரு விஷனோட போறவங்க தான். அவங்க மூலியமா இந்தியாவுக்கும் இந்த ரெவென்யூன்றது வந்துகிட்டு தான் இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்துக்குமே முட்டுக்கட்டை போடும் விதமாக ஐடி துறையில் வந்து இந்தியர்களுடைய பெரும் பங்களிப்புக்கு ஒரு பெரும் தடைக்கல்ல போடும் விதமாகத்தான் இந்த அறிவிப்பை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த வகையில் இங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்தியர்கள் எத்தனை பேரை வந்து போன வருஷம் மட்டுமே கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ட்டு பாருங்க, எத்தனை பேர் பணியமர்த்தப்பட்டிருக்காங்கன்னு. அமேசான் காம் சர்வீசஸ்ல இருந்து 9,265 பேர், இன்ஃபோசிஸ்ல இருந்து 8,140 பேர், காக்னிசன்ட்ல இருந்து 6,321 பேர், டிசிஎஸ் நிறுவனத்திலிருந்து 5,274 பேர், HCL அமெரிக்கா நிறுவனம் தரப்பிலிருந்து 2,953 பேர், விப்ரோ நிறுவனம் தரப்பிலிருந்து 1,634 பேர், டெக் மஹிந்திரா நிறுவனம் தரப்பிலிருந்து 1,199 பேர். இத்தனை இந்தியர்கள் போன ஒரு வருடத்தில் மட்டுமே அங்க H1B விசா மூலமா பயனடைந்து அங்க அமெரிக்காவில் பணிபுரிய போயிருக்காங்க. இந்த நிலையில சராசரியாக இந்த H1B விசா எவ்வளவு வழங்கப்படுது அப்படின்ட்டு பார்க்கும்போது ஆண்டுக்கு 65,000 H1B விசாக்கள் வழங்கப்படும். இதுல பாருங்க, இதுல வந்து 71% இந்தியர்கள் மட்டுமே வாங்குறாங்க அப்படின்றது இங்க முக்கியத்துவம் இருக்கிறது. இது இல்லாம இங்க நம்ம அதிகமாக கரிசனம் காட்ட வேண்டிய ஒரு இடம்னா இந்த இடம் தான். கூடுதலாக 20,000 H1B விசாக்களும் வழங்கப்படுது அமெரிக்காவில் படித்த வெளிநாட்டவருக்கு. அதாவது இந்தியா மாதிரியான நாடுகள்ல இருந்து அங்கே அமெரிக்காவில் போய் படிக்கிறாங்க இல்லையா, பெரும்பாலும் இந்த MS
படிக்க போகிறவங்க தான். அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு லோன் பெரிய அளவில் லட்சக்கணக்கான ரூபாய் அவங்க லோன் எடுத்துக்கிட்டு தான் அங்கே போய் நிறைய பேர் படிக்கிறாங்க அந்த மாணவர்கள். இப்போது இந்த மாணவர்கள் அங்கே போய் படிக்கும்போது இவங்களுடைய கனவு என்னென்னா 2 வருஷம் அங்கே எம்எஸ் பண்ணிவிட்டு உடனே அங்கே இருக்கக்கூடிய நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்துடணும் அப்படின்றது தான். ஸ்கில் பேசிஸில் அந்த $5,000 வரைக்கும் அவங்களுக்கு அது கட்டணமும் இருக்கும். இப்போது இது $1,00,000 அப்படின்ற அளவில் இருக்கும்போது அங்கே இத்தனை கனவுகளோட இத்தனை கடனை வாங்கிட்டு அங்கே அமெரிக்காவுக்கு போன மாணவர்கள் இனி அங்கே பணிக்கு சேரணும்னா அவங்க ஹைலி ஸ்கில்டுக்கு அதுக்கும் மேலே பார் செட் பண்ணால் மட்டும்தான் அந்த பெருநிறுவனங்கள் $1,00,000 செலுத்த தயாராக இருக்கும். இல்லைன்னா இவங்க கை காசை போட முடியுமா? 88 லட்சம்ன்றது ஒரு சாதாரண ஒரு தொகையா? 2 வருஷத்துக்கு ஆல்ரெடி 50 லட்சம் ரூபாய் வரைக்குமே இவங்க செலவு பண்ணுறாங்க படிப்புக்காகன்னும் போது அங்கே தங்கி வேலை பார்க்கணும்னா இன்னும் ஒரு 88 லட்சம் போது அது மாணவர்கள் எங்கே போவாங்க? நிறைய மிடில் கிளாஸ் மாணவர்களுடைய அமெரிக்க கனவு இது அப்படின்றதுனால தான் அதிகமாக இங்கே இந்தியர்கள் பாதிக்கப்படுறோம். நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ஒரு விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கு அமெரிக்கா தரப்புல இருந்து. இந்த புதிய விசா கட்டணம் இனிமேல் விண்ணப்பிப்பவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அங்க H1B விசால பணியில் இருக்கிறவங்களும் சரி, இல்லைன்னா அதை ரெனுவல் பண்ணணும் புதுப்பிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றவங்களும் சரி, அவங்களுக்கு இந்த கட்டணம் பொருந்தாது. இதற்கு மேல இந்த H1B விசாக்கு அப்ளை பண்ணி இந்த லாட்டரி முறையில் தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்ளை பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த புதிய கட்டணம் பொருந்தும் அப்படின்ற ஒரு விளக்கமும் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இது இந்த நிலை தொடரும் போது வரும் நாட்கள்ல இந்த பெரும் கட்டணத்தின் காரணமாக அமெரிக்காவுக்கு இங்க இந்திய திறன்கள் போவது தடுக்கப்பட்டால் இந்தியர்களை விட அமெரிக்க பொருளாதாரம் தான் பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்ற ஒரு அச்சமும் பதற்றமும் அங்க இருக்கக்கூடிய பெருநிறுவனங்களுக்குமே அதிக அளவில் இருக்கிறது. ஆனா அதே நேரத்தில் இது ஒரு குட் நியூஸாகவும் நம்ம பார்க்கிறோம். இந்தியாவிலிருந்து நிறைய திறன் வாய்ந்தவர்கள் வெளில போறாங்கன்னா பிரெயின் ட்ரெயின் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, திறன் வாய்ந்தவர்கள் இருக்கக்கூடாதுன்னு. இப்போ அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு தடைக்கல்ல போடும்போது அந்த திறன் வாய்ந்தவர்கள் இங்கே இருப்பாங்க இல்லையா அப்படின்ட்டு சிலர் சொல்றாங்க. ஆனாலும் ஹைலி ஸ்கில்டு அப்படின்னும் போது அவங்க வேற ஆப்ஷனையும் கண்டிப்பாக அவங்க பார்க்க தான் செய்யறாங்க. இந்த நேரத்தில் இதோடைய சாதக பாதகங்கள் என்ன அப்படின்றத வரும் நாட்களில் நம்ம இன்னும் விரிவாகவே பார்க்க இருக்கிறோம். நம்முடைய ஐடி துறையின் மீது இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கின்றதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.